அரங்கநாத பெருமாள் ஆலயம் வந்தவாசி நகரத்தில் அமைந்துள்ள அரங்கநாத சுவாமியோட ஆலயத்தோடு ஆகார பகுதின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இடம் இது. இந்த பெருமாளுடைய சந்நிதியிலே தாயார் அரங்கநாயகி தாயார்னு சொல்லக்கூடிய ரங்கநாயகி தாயாருக்கு தனியான ஸ்தலம், அதுவும் கிழக்கு நோக்கிய மண்டபத்தோடு அற்புதமான ரங்கநாயகி தாயாரோட விமானம் பத்மா பீடத்திலே அமர்ந்து தாயார் ரங்கநாயகியாய் திருக்கோலம் சாதிக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இது. தாயாரோடைய பிரதான விமானம், தாயாரோடைய கர்ப்பகிரகம் அமைந்துள்ள ஸ்தலம் இது. அற்புதமான அரங்கநாயகி தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலே எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அடக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி தரக்கூடிய அற்புதமான திருத்தலம் அரங்கநாத சுவாமி ஆலயம். தாயாருடைய தனி சன்னதி, தனி விமானம். அதுக்கடுத்து நாம் பார்க்க இருக்கிறது பெருமாளுடைய அரங்கநாத சுவாமியோடைய விமானம். அற்புதமான முறையிலே இந்த ஆலயம் பூர்த்தியாக கருங்கற்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமையான ஆலயம். ஆலயத்துடைய விமானம் பிரதானமான அரங்கநாத சுவாமியோடைய விமானம் இது. இதில் தான் அரங்கநாத சுவாமி சைன திருக்கோலத்திலே காட்சி தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இது. அரங்கநாத சுவாமியோடைய ஆலயத்துடைய பிரதான விமானம் இது. இந்த பக்கம் இருப்பது தாயாரோட சன்னதி, இந்த பக்கம் பெருமாள் சன்னதி. இதுக்கு இந்த பக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான ஆஞ்சநேய சுவாமி விசேஷமாக கோவிலில் திருக்காட்சி தருகிறார். அனுமார் வடக்கு நோக்கிய திருமுகத்தோடு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இது. பெருமாள் அரசமரத்தடியிலே ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஹனுமார் பிரதி மாதம் அமாவாசை அன்று சுவாமிக்கு விசேஷமான அபிஷேக ஆராதங்கள்லாம் நடக்கக்கூடிய ஹனுமார். இந்த ஹனுமாரை சேவிக்கிறது மூலம் நவக்கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய மிகவும் பராக்கிரமம் கொண்ட வீராஞ்சநேய சுவாமின்னு சொல்வார். ஒரு கையில் கதையும் ஒரு கையில் அபயாஸ்தமும் கொண்டு வடக்கு நோக்கிய திருமுகத்தோடு நின்ற திருக்கோலத்தை சேவை சாதிக்கக்கூடிய வீராஞ்சநேய சுவாமி ஆலயம். ஆலயத்துக்கு விரதுபுரத்தில் இருக்கக்கூடியது ஆலய ஸ்தலவிருட்சம் சொல்லக்கூடிய அஸ்வமரம். அற்புதமான இந்த அஸ்வமரமானது ரொம்ப பழமையான மரம் இது. இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்தலவிருட்சம். மூலத்தோ பிரம்மரூபாய அக்ரத சிவஸ்வரூபே மத்தியத்தோ விஷ்ணுரூபாய அஸ்வத்தாய நமோ நமகன்னு சொல்லக்கூடிய அஸ்வமதம் திருமூர்த்திகள் மூவரும் ரூபமாய் கொண்ட இந்த அஸ்வமரமானது கோவிலுடைய ஸ்தலவிருட்சமாக இருக்குது. இந்த ஸ்தலவிருட்சத்தின் கீழே பல நாகக்கற்களும் நாகமூர்த்திகளும் திருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இவ்வாலயம்ன்றது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனுக்காக அமைக்கப்பட்ட ஆலயம். இந்த ஸ்தலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த கோவிலில் இருக்கா. பக்கத்தில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அதனால் ஊர் திருமூர்த்தி ஸ்தலம்னு சொல்லுவாள். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேரும் ஒரே இடத்துல கோவில் கொண்ட ஸ்தலம். நாபி கலத்தில் பிரம்மா, தனிச்ச கோலத்தில் ரங்கநாதர், அது பக்கத்தில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம். அதனால் ஊர் திருமூர்த்தி ஆலயம்னு சொல்லுவாள். இந்த திருமூர்த்தி ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்தல விருட்சமாக அஸ்வமரம் இருக்குது. அஸ்வமரம் மும்மூர்த்திகளோட சுரூபம்னு சொல்லப்படும். அப்பேற்பட்ட மும்மூர்த்திகளோட சுரூபத்தில் இருக்கக்கூடிய அஸ்வமரமும் கோவில் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. இவ்வாலயத்தோடைய மிகவும் சிறப்பான முறை. அதுக்கப்புறம் இவ்வாலயத்தோடைய பிராகாரத்தில் மேற்கு நோக்கி லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி சேவை சாதிக்கிறார். இங்கே கர்ப்ப கிரகத்தில் இங்கே பிற மூர்த்திகளாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீபூ சமேத ஆதிகேஸ்வர பெருமாள், வரதராஜ பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி இருக்கார். இந்த லக்ஷ்மி நரசிம்மன் இங்கே விமானத்தில் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மூர்த்தமாக நமக்கு இருக்கார். இந்த லக்ஷ்மி நரசிம்மன் ரொம்ப விசேஷமான நரசிம்மன். இவருக்கு பிரதோஷ காலங்களில் விசேஷமான அபிஷேக ஆராதங்கள்லாம் நடக்கிறது. அதுபோல் இந்த பக்கத்தில் தாயாரோடைய சந்நிதி போல் இங்கே ஆண்டாளுக்கு தனி சன்னதி உண்டு. சுடி கொடுத்த நாச்சியான்னு சொல்லக்கூடிய கோதை பிராட்டிக்கு தனியான சன்னதி. 3 கர்ப்ப கிரகங்கள் கொண்ட ஸ்தலம் இது. அதிலே பெருமாள் பிரதானமாகவும் தாயார் ஆண்டாளுக்கான தனித்தனி சன்னதிகள் பூர்த்தியாக கருங்கற்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமையான ஆலயம். இந்த அரங்கநாத சுவாமி ஆலயத்திலே பரிவார மூர்த்தியாக லக்ஷ்மி அயக்ரீவ சுவாமி இருக்கார். அதே போல் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. அனைத்து மூர்த்தங்களும் இந்த சன்னதிக்கு உட்புறம் இருக்குது. அனைவரும் வந்து இந்த அரங்கநாத சுவாமியோடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகளெல்லாம் சேவித்து எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று எல்லாம் வல்ல
ரங்கநாயகி சமேத ரங்கநாதனுடைய அனுக்கிரகத்துக்கு பார்த்த முடியாயிரும். நம்ம கோவில் என்ற யூடியூப் சேனலில் ஒவ்வொரு கோவில்களுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய விமானங்களையும் பரிவார மூர்த்திகளையெல்லாம் காமிக்காத வெறும் விமானங்களையும் மண்டபங்களையும் மட்டும் காமிக்கிறோம். அனைவரும் நேராக வந்து சுவாமியை தரிசிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். சுபமஸ்து.